வீட்டுக்காரம்மா, நீங்க என்ன பண்ண போறீங்க? மீன்லாம் கழுவி வச்சுக்கிறீங்க. மீன் வறுக்க போறேங்க, வறுத்து தரேங்க. அப்படியா? ஆமா. அதுல என்னென்ன மசாலா சேர்க்கணும் நம்ம சொல்லலாமா? சொல்லாங்க. சரிங்க. புளி தண்ணி, சரி மிளகாத்தூள், சரி கொஞ்சம் மஞ்சத்தூள், சரி. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, சூப்பர். கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம், கவுச்சி அடிக்காது. சூப்பர், அருமையா இருக்கும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சால்ட் கலக்கிட்டு அதுல அப்படியே மீன் எடுத்து போட்டுடணும். அவ்வளவுதான். பாருங்க, 1 மணி நேரம் நல்லா மீன் மசாலாவில் ஊறிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி வரதா நல்லாயிருக்கும். மீனை அப்படியே எடுத்து இப்போ நம்ம தோசைக்கல்ல அப்படியே வச்சுக்கலாம். பொரிச்சு எடுத்துப்போம். சில பேர் கடாயில் எண்ணெயை ஊற்றி மீன் பாருங்கள் அருமையாக பொரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். சூப்பராக பாருங்கள், மீன் பொரிச்சாச்சு. பக்கத்துலேயே பாருங்கள் மீன் குழம்பு, அப்படியே தேன் மாதிரி இருக்கு பாருங்கள். அருமையான மீன் குழம்பு பாருங்க. சூப்பரான தும்பப்பூ மாதிரி சாப்பாடு, மீன் வறுவல், வால், நடுப்பகுதியெலாம் எடுத்து வறுத்துட்டோம். அந்த தலையெல்லாம் போட்டு அப்படியே நல்லா மணக்க குழம்பு வச்சாச்சு. இனிமேல் என்ன, சாப்பிட வேண்டியது தான். இன்னைக்கு ஒரு பிடிச்சிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.